ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்லிக்கிறேன். என் பேர் மன்சூர். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். லாஸ்ட்டு 5 இயர்ஸாக 3D டிசைனிங் விஷுவலைசிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெவிட் லூமியான் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதை தான் ஒரு டுட்டோரியலாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஸ்டார்டிங் வீடியோ தான் இது. இப்போ நம்ம டுட்டோரியல் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்லேயே நிறைய நல்ல டுட்டோரியல்ஸ் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது நம்ம நிறைய பேர் இருப்போம், கொஞ்சம் ரிவிட் படிச்சிருப்போம், ஓரளவு இன்டர்மீடியட் லெவலில் கொஞ்சம் விஷயம் தெரியும். ஸோ சைடில் ஏதாச்சும் கொஞ்சம் டிசைன் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம், சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோ, அதாவது என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு ஃப்ளோர் பிளான் வருது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் பிளான் கொடுத்து இதுக்கு ஒரு டிசைன் 3D டிசைன் போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அந்த ஃப்ளோர் பிளானை எப்படி டெவலப் பண்ணி அதை எப்படி ஒரு 3D அவுட்புட் எடுத்து கொடுக்குறது, ஒரு ரெண்டர் பண்ணி எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. அதாவது ரிவிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் பண்ணலாம். இப்போ ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், எம்இபி எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம இப்போதைக்கு ஆர்கிடெக்சரல் தான் கவர் பண்ண போகிறோம். ஆர்கிடெக்சர்லையுமே ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் பேசிக் டூல்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது, அதாவது பேசிக் டூல்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி அதை உங்களுக்கு எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான். ஸோ அதுதான் ரிவிட்டில் வந்து நம்ம ரொம்ப நிறைய டூல்ஸ் இல்லாமல் மினிமம் டூல்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி அதை லூமியானில் ரெண்டர் பண்ணி எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ அதில் நியூ போய் இப்போ உங்களுக்கு என்ன யூனிட் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்பீரியல் ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ நான் எனக்கு ஒரு கான்ட்ராக்டர் தந்து ஒரு ஃப்ளோர் பிளான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இன்சர்ட் போங்க. இன்சர்ட்டில் இப்போ லிங்க் பிடிஎஃப், இதில் வந்து அந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுங்க. இது அந்த பிடிஎஃப் சின்ன ஒரு பில்டிங் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ஹால், ஒரு சின்ன கிச்சன். ஸோ இவ்வளோ தான் இந்த பில்டிங். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் ஒரு ஸ்டேர் ஏறி மேலே ஒரு ரூஃப், ஒரு ஓப்பன் டெரஸ், இவ்வளோதான். ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இது மேலே தான் நீங்கள் இப்போ ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகேவா? இந்த பிடிஎஃப் மேலே தான் நம்ம ரிவிட்டில் ட்ரா பண்ணி அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். மெஷரில் போய் இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்னா, இந்த எனேபிள் ஸ்னாப் பார்த்தீங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இதை மெஷர் பண்ண முடியும். 2 நிமிஷம் எடுத்து இதை மெஷர் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 15 மீட்டர் 15 ஃபீட் இருக்குது. நமக்கு இங்கே ஆக்சுவலி 10 ஃபீட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எப்படின்னா, இந்த ஃப்ளோர் பிளான் வந்து ஸ்கேல் பண்ணணும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, மாடிஃபைல போகணும். மாடிஃபைல இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேலை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கேலோட ஷார்ட்கட் வந்து ஆர்இ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேலுக்கான அந்த
ஆப்ஷன் வந்துட்டு இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி ஸோ அந்த டைமென்ஷன்லேயே வச்சு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதை திரும்பவும் பாருங்கள், ஆரே கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணுறேன், பிடிஎஃப் செலக்ட் பண்ணி ஆரே கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஃபஸ்ட் கிளிக் இதை பண்ணுறேன், இந்த டைமென்ஷனோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் கிளிக் பண்ணுறேன், திரும்ப இந்த செகண்ட் பாயிண்ட் வச்சு செகண்ட் கிளிக். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 feet காட்டுது. ஸோ அதை வந்து செகண்ட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த ஸ்கேலை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் பிடிஎஃப். இப்போ அதுதான் பண்ணுறேன். ஸோ அது வந்து கரெக்டாக 10 feet வரும்போது கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னென்னா அந்த பிடிஎஃப் வந்து ஆக்சுவல் சைஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்ப மெஷர் பண்ணி பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் கரெக்ட் ஆகிடுச்சு. 9 feet 11 inch வருது. ஸோ அதே மாதிரி வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10 feet. ஸோ இப்போது நம்ம இது மேலே ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இந்த வால் வந்து என்ன சைஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தான் அது மேலே நம்ம கரெக்டாக ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கு அதே தான் மேலே டைமென்ஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு தெரியுது ஆல்மோஸ்ட் 9 inch வால். ஓகே, ஸோ நம்ம 9 inch வால் செட் பண்ணி இதுக்கு மேலே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வால் போங்க, ஆர்கிடெக்சரில் போய் வால் கிளிக் பண்ணுங்கள். வால் இப்போ நமக்கு 8 inch வால் இருக்குது. ஸோ நமக்கு 9 inch வேணும். ஸோ எடிட் டைப்பில் போங்க, எடிட் டைப்பில் போய் அதை 9 inch எடிட் பண்ணுங்கள். 9 inch எடிட் பண்ணி அதோட ரீநேம் ஓகே. இப்போ வால் 9 inch ஆகிடுச்சு. நேம் தப்பாக இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி இந்த பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 9 inch வால் வந்து நம்ம இப்போ இது மேலே ட்ரா பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆப்ஷன் வந்து வால் சென்டர் லைனில் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட்லேருந்து இப்படி ட்ரா பண்ணும்போது இப்படி நடுவில் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வாலை கிளிக் பண்ணுங்கள், வாலை கிளிக் பண்ணியாச்சுன்னா மேலே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் இந்த வால் சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, தென் ஃபினிஷ் பேஸ் இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் எதுனாலும் ஓகே, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ட்ரா பண்ணும்போது நீங்கள் பற்றி வெளியே போகுது, அதாவது அந்த பாயிண்ட்லேருந்து வெளியில் போகுது. ஸோ ஸ்பேஸை கிளிக் பண்ணும், இப்போ உள்ள வந்துச்சு. ஸோ இப்போ இது மேலேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இது மேலே ட்ரா பண்ணுறோம். நீங்கள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ மேலே பாருங்கள் வெளியே போயிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணி அந்த ஏரோ மார்க் கீழே உள்ள ஏரோ மார்க் டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே. ஸோ அப்படி இல்லைன்னா அலைன் போடுங்க, ஏஎல் கிளிக் பண்ணுங்கள், ஏஎல் ஷார்ட்கட், அலைன் ஒரு ஷார்ட்கட். அப்படி இல்லைன்னா யார் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் மாடிஃபை அந்த பிடிஎஃபோட இந்த இந்த பிடிஎஃப்ல இருக்க அந்த வாலும் நம்ம வரைஞ்சிருக்க வாலும் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அலைன் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், ஏஎல் கிளிக் பண்ணுங்கள், அலைன் ஹைஃபன் பார்த்தீங்கன்னா அந்த கர்சர் பார்த்தீங்கன்னா அலைனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் பிடிஎஃப்ல இருக்க கிளிக் பண்ணுறேன், செகண்டு நம்ம ட்ரா பண்ணதை கிளிக் பண்ணிக்கிறேன், இப்போ அலைன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு வால் இருக்குது, இங்கே ஒரு வால் இருக்குது. இப்போ இது என்னென்னா ட்ரிம் ஆப்ஷன் இருக்குது, டிஆர். இதை கொடுக்கும்போது இது ரெண்டும் ஜாயின் ஆயிரும், நம்ம ஆட்டோகேடில் ஃபில்ட் பண்ணுற மாதிரி. டிஆர் கொடுத்துச்சுன்னா இப்போ கர்சர் பாருங்கள், கர்சர் மாறிடுச்சு, ட்ரிம் கர்சர். ஸோ ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணி செகண்ட் கிளிக் பண்ணி இப்போ என்னென்னா ஜாயிண்ட் ஆகிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட் இது கிளிக் பண்ணி திரும்ப பண்ணுறேன், டிஆர் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இந்த வால் கிளிக் பண்ணால் செகண்ட் வால். ஸோ இப்போ ரெண்டு ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டீரியர் வால் வரைஞ்சிட்டேன், 9 inch வால் வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் பாருங்கள் சின்ன வால் இருக்குது. ஸோ இது ஒரு 4.5 inch வால். இப்படி உங்களுக்கு சந்தேகமாக வந்து ஜஸ்ட் ஒன்று மெஷர் பண்ணி பாருங்கள். 4 inch வால் இருக்குது.
ஓகே. ஸோ அதுவும் அதே மாதிரி தான் வாலில் போவாங்க. இந்த 5 இன்ச்சுன்னு இருக்குது, அது 4 இன்ச்சுன்னு இருக்குது எடுப்போம். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் திரும்ப சென்டர் லைனில் வருது. ஸோ நான் திரும்ப இன்டீரியர் ஃபேஸில் மாற்றுறேன். ஓகே, நம்ம இப்போது டோர் ப்ளேஸ் பண்ணலாம். டோர் ப்ளேஸ் பண்ணுறது அதே மாதிரி தான். நம்ம இப்போ டோரை கிளிக் பண்ணி வச்சுன்னா அதிலே டிஃபால்ட்டாக நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானது. பிகினிங் ஸ்டேஜில் வந்து அதுவே போதுமானது. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த டோரை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்செர்ட் கிளிக் பண்ணி லோட் கிளிக் பண்ணுங்கள். லோடு கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேமிலி இந்த மாடல்ஸ் இருக்கக்கூடிய ஃபோல்டரில் டிஃபால்ட்டாக போயிடும். ஸோ அதில் நம்ம டோர் செலக்ட் பண்ணி அது உள்ளபடி நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையானது செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டோர் செலக்ட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் அதே மாதிரி தான். நம்ம வந்து டோரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அதில் அந்த எடிட் வரும் பாருங்கள், அந்த ப்ராப்பர்ட்டிஸில் எடிட் டைப்னு வரும். அதோட எடிட் டைப்பில் போய் அதோட ஹைட்டு அதோட வெட்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தெரியுது டோரோட வெட்த் வந்து 2 feet 8 inch இருக்குது. அதே மாதிரி ஹைட்டு வந்து 6 feet 8 inch இருக்குது. ஸோ அது நமக்கு போதுமானது. இப்போ மெயின் டோர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி ரூம் பாத்ரூம்க்குலாம் டோர் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நான் திரும்ப டோர்ஸில் போய் வேறு மாடல் செலக்ட் பண்ணுறேன். டோர் செலக்ட் பண்ணி அந்த வால் பக்கத்தில் கொண்டு போனதுமே நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அது வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணால் போதும். ரொட்டேட் பண்ணணும்னா ஸ்பேஸ் கிளிக் பண்ணால் போதும், ரொட்டேட் ஆகிடும். ஓகே, டோர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். திரும்ப விண்டோ ப்ளேஸ் பண்ணணும். ஸோ விண்டோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்ம அந்த விண்டோ வந்து தெரிய மாட்டேங்குது. பிளான் வந்து இந்த நம்ம ட்ரா பண்ணதோட கீழே போயிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்கள் இப்போது. ஸோ நம்ம வந்து இந்த கீழே அதோட அந்த விஷுவல் ஸ்டைல் பார்த்திங்களா. ஸோ அது வந்து ஒயர் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணணும். ஒயர் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணும்போது கீழே இருக்கிறது அப்பியர் ஆகிடும். ஸோ இப்போது விண்டோ வந்துடுச்சு. ஸோ இனி நம்ம விண்டோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். விண்டோ அதே மாதிரி தான். அதோட அந்த கிரில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணுன்னாலும் ஸ்பேஸ் தான். அதை விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். விண்டோ செலக்ட் பண்ணி நம்ம எடிட் டைப்புக்குள்ளே போய் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் விண்டோ செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டேன். பாத்ரூம் விண்டோ வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக வருது. ஸோ இப்போ நான் அதை எடிட் பண்ணுறேன் பாருங்கள். எடிட் டைப் போய்
இந்த விண்டோவோட ஹைட் வந்து ஒரு 1.5 கொடுக்குறேன். அதே மாதிரி வெட்த் வந்து ஒரு 2 ஃபீட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதோட சில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சில் ஹைட் வந்து ஒரு 5.5. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த வால் சைஸ் எல்லாமே வந்து நம்ம ஹைட்டாக போகுது, நல்ல பெரிய வாலாக தெரியுது. ஸோ இந்த வால் சைஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது என்னென்னா, நம்ம எலிவேஷன் கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் ஒரு 10 ஃபீட், கரெக்டாக 10 ஃபீட் தான் இருக்குது. எலிவேஷன் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். இந்த எலிவேஷனில் போய் நம்ம ஒன்று இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, லெவலில் அந்த அன்கனெக்டட் இருக்குது. ஸோ அன்கனெக்டில் போய் லெவல் 1ன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லாமே அந்த லெவல் 1 கிரிட் லெவலில் அட்ஜஸ்ட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா இந்த அன்கனெக்டடில் போய் 10 ஃபீட் கொடுக்குறேன், கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகுது. இந்த விண்டோ பாருங்கள், விண்டோ வந்து நான் என்ன பண்ணேன்னா டூப்ளிகேட் பண்ணாமல் அந்த பாத்ரூம் விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா விண்டோவும் ஒரே ஃபேமிலிங்கிறதுனால எல்லா விண்டோவோட சைஸுமே ரீசைஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து விண்டோ வந்து டூப்ளிகேட் பண்ணணும். அதாவது விண்டோவில் எதுவுமே நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ ஸோ அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபேமிலி எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிரும். இப்போ திரும்பவும் பண்ணுறேன் பாருங்கள். இந்த விண்டோவை கிளிக் பண்ணி நம்ம எந்த விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணுறேன். இந்த விண்டோ கிளிக் பண்ணி எடிட் டைப் போகிறேன், டூப்ளிகேட் பண்ணுறேன். திரும்ப அந்த விண்டோவோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஹைட் வந்து நமக்கு 4 ஃபீட்டு, விட்த் 3 ஃபீட். ஓகே, இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணதுனால அட்ஜஸ்ட் ஆகல பாருங்கள். நான் எதை செலக்ட் பண்ணுறேனோ அது மட்டும்தான் ரீசைஸ் ஆச்சு. இப்போ நான் டூப்ளிகேட் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே அந்த சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நான் டூப்ளிகேட் கொடுக்காம பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த விண்டோ பாருங்கள், பாத்ரூம் விண்டோவும் சேர்ந்து பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் விஷயம். நான் திரும்ப பேக் போகிறேன். இந்த பாத்ரூம் விண்டோ மட்டும் செலக்ட் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ டூப்ளிகேட் கொடுத்ததுனால அது மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. அதாவது சேம் ஃபேமிலியாக இருக்குன்னா நீங்கள் அதை டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ வேறு மாடலுங்கிறப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரே மாதிரி நிறைய விண்டோ இருக்குது அப்படின்னா நம்ம எந்த விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை மட்டுமே செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அதை மட்டுமே அதோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணணும். டோருக்குமே அதே மாதிரி தான், வாலுமே அதே மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டேர் ட்ரா பண்ணுவோம். ஸ்டேர் இருக்குது, ஃப்ளோர் இருக்குது, ரூஃப் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல வந்து ஃப்ளோர் ட்ரா பண்ணுவோம். ஃப்ளோர் ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி தான் நம்ம ஃப்ளோருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ட்ரா பண்ண வேண்டியது. இப்போ வந்து நம்ம கீழே வந்து அந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நமக்கு கரெக்டாக டோர் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த பிடிஎஃப் நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். முதல்ல வந்து ஸ்டேர் வரையும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோர் வரைஞ்சிக்கலாம். ஸ்டேர் ட்ரா பண்ணிட்டு பிடிஎஃப் ஓரமாக வைக்கலாம். ஸ்டேரும் கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் பிடிஎஃப் வைக்கிறதுனால.
ஸோ நம்ம பிடிஎஃப் ஓரமாக வச்சுட்டே வைக்கிறது பெட்டராக இருக்கும்னு தோணுது. இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் சொல்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய அந்த டவுட்டுக்கு மட்டுமே நான் ரிப்ளை பண்ணுறேன். தேவைப்பட்ட ஒரு வீடியோவை வேணாலும் போடுறேன். ஸோ என்ன டவுட்னாலும் கேளுங்க கீழே கமெண்டில். ஒழுங்காக நமக்கு வரைய முடிய மாட்டேங்க. ஸோ பிடிஎஃப் ஓரமாக வைப்போம், அதுக்கப்புறம் ட்ரா பண்ணலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸ்டேரோட சைஸ் வந்து நமக்கு தெரியும். நார்மலாகவே ஒரு 3 feet மினிமம் இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்பேஸ். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ நம்ம பிடிஎஃப் ஓரமாக வச்சுட்டோம். ஸோ இனி கரெக்டாக வரையலாம். ஸ்டேரில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ ட்ரா ஆப்ஷன் எடுத்து தான் ட்ரா பண்ணுறோம். த்ரீ ஃபீட் கொடுக்குறேன், ஆஃப்செட் பண்ணுறேன். இனி ரைசர் ப்ளேஸ் பண்ணும். பொதுவாக நம்ம த்ரெட் டெப்த் வந்து 10 இன்ச் த்ரெட் டெப்த்து கொடுப்போம். ஸோ அப்போ தான் நம்ம கால் வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் டைமென்ஷன் தான். நான் 10 inch கொடுக்குறேன். ஸோ ஆஃப்செட் பண்ணி அதை ஜஸ்ட்டு பிக் லைன் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றும் காப்பி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிக் லைன்னா நம்ம 10 inch இப்படி கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, முடியுது. இப்போ அந்த ஸ்டேரோட டைரக்ஷன் வந்து ட்ரா பண்ணலாம். ஸ்டேர் பார்த்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ எந்த பக்கத்தில் ட்ரா பண்ணணும் அதை ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது எந்த பக்கத்துலேருந்து ஸ்டேர் ஏறணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி நான் தப்பாக வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேரை கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3D எடுக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? அதோட டைரக்ஷன் மாறி வந்துச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதோட எந்த பக்கத்துலேருந்து மேலே ஏறணுமோ அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம அந்த எடிட் வரும் பாருங்கள். ஓகே, இதில் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ளிப் ஆகிடுச்சு. இது பார்த்திங்களா? அந்த வாலோட கொஞ்சம் மேலே தெரியுது அந்த ஸ்டெப்ஸு. அது எதனாலன்னா நம்ம வந்து மொத்தம் 19 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்களா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது அந்த சாஃப்ட்வேரில் வந்து டிஃபால்ட்டாக 18 இருக்கும். ஸோ நம்ம 19 கொடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணணும். கீழே ஃப்ளோர் வரைவோம் பார்த்திங்களா? ஃப்ளோர் ஒரு 1.5 feet வரைவோம். அப்போது ஸ்டேரோட ஹைட் இன்னும் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் வந்து கீழே ஒரு 1.5 feet ஃப்ளோர் வரையும் 3 ஸ்டெப் கனெக்ட் பண்ணி. இப்போதைக்கு இந்த ஃப்ளோர் பிளான் அவங்க கொடுத்துருக்கிறது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வரைவோம். திரும்ப நம்ம எலிவேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளோரு ஏன்னா ஸ்டெப்ஸ் வரையணும் பார்த்திங்களா? இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஸ்வீப் டூல் யூஸ் பண்ணி வரையலாம். ஸ்டேர் யூஸ் பண்ணி வரைய வேணாம், ஸ்வீப் டூல் யூஸ் பண்ணி வரையலாம். ஃப்ளோர் எடிட் பண்ணுறதுக்கு ஃப்ளோரை கிளிக் பண்ணி எடிட் டைப் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம டோர் விண்டோ எப்படி எடிட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஃப்ளோரும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே அப்படி தான். அதை செலக்ட் பண்ணி எடிட் டைப் போய் எடிட் பண்ணணும். அதோட டைமென்ஷன்ஸ். இப்போ அந்த ஸ்டேர் பார்த்தீங்களா, கீழே நம்ம 1.5 ஃபீட் ஃப்ளோர் வரைஞ்சதுனால இந்த ஸ்டேர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ நம்ம கீழே ஒரு 2 ரேசர் கூட ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 இல்லை 3 ஆட் பண்ணணும். 3 ரேசர் ஆட் பண்ணால், அதாவது நம்ம 6 இன்ச்சு ரேசர்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் ஒரு 3 ரேசர் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ளோர் பிளான் போய் ஸ்டேர் கிளிக் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸ்டேரை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி வைக்கிறேன். நமக்கு வந்து மேலே ஸ்டேர் ஏறினதுக்கப்புறம் ஒரு 3 ஃபீட் மினிமம் கிடைக்கணும் கிளியர். அதாவது ஸ்டேரில் மேலே ஏறி அந்த லேண்டிங்கில் நிற்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 3 ஃபீட் கிடைக்கணும். ஸோ அது டைமென்ஷனில் போய் செக் பண்ணணும். டிஐ தான் டைமென்ஷனுக்கு வந்து ஷார்ட்கட் டிஐ வந்து 2 கிளிக் பண்ணுறோம். வாலும் ஸ்டேரும் கிளிக் பண்ணி என்ன டைமென்ஷன் பார்க்கணும். இப்போ நமக்கு 4 ஃபீட் இருக்குது, 4.4 ஃபீட் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 3.5ல் வைக்கலாம். ஓகே. ஓகே, இனி நம்ம அந்த 3 ரேசர் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணுவோம். ரேசர் கிளிக் பண்ணி பிக் லைனில் போய் 10 இன்ச் த்ரெட் டெப்த். ஓகே, இனி டிஆர் ஷார்ட்கட் கொடுத்து அதை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி அந்த பாத் ஸ்டேர் பாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றோம். ஓகே, மேலே இருக்கிற லேண்டிங் வந்து நம்ம 2வது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அதாவது ஸ்டேரோட லெவல் வந்து இப்போது லெவல் 0ல் இருக்குது. ஸோ நமக்கு லெவல் 0 கீழே வரணும், அதாவது மைனஸில் வரணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஸ்டேர் வந்து கரெக்டாக ஃப்ரம் பிலோ அந்த லேண்டிங்கோட கீழேருந்து வரும். இப்போ வந்து 1.5 வந்து கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, -1.5. எஸ், -1.5. ஏன்னா இப்போ லெவல் வந்து 0ல் இருக்குது. நான் காமிக்கிறேன் எலிவேஷனில் போய் பார்த்தீங்களா, கரெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ நமக்கு லெவல் 0ல் இருக்குது, லெவல் 1. ஸோ இந்த ஸ்டேரோட லெவலுங்கிறது அதோட கீழே இருக்குது. ஸோ நம்ம -1.5 கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இனி மேலே ரூஃப் ட்ரா பண்ணணும். ரூஃப் வந்து ஒன்றும் இல்லை, கீழே இருக்க ஃப்ளோரை கிளிக் பண்ணி அதை அப்படியே மேலே பேஸ்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ அந்த 1.5 வருது. ஸோ அதை வந்து எடிட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறோம். அதை மட்டும் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ரீநேம் கொடுத்துக்கிறேன். இப்போ 6 இன்ச் போதும். 6 இன்ச் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் இந்த வாலை கிளிக் பண்ணி பாருங்கள். வால் வந்து நம்ம அந்த ஸ்டேர் அந்த மேலே இருக்கிற ரூஃபை பெனட்ரேட் ஆகி மேலே போகிறது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். மொத்தமாக அந்த கீழே இருக்கிற வாலை மொத்தம் செலக்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறோம். இதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நான் திரும்ப பண்ணி காமிக்கிறேன். அந்த வாலை மொத்தம் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணி செக் நன்னு கொடுங்க. வாலை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வால் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. திரும்ப அந்த மேலே அட்டாச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் மேலே இருக்கிற ஃப்ளோரை கிளிக் பண்ணிட்டா போதும்.
ஸோ இப்போ என்ன ஆகும்னா கீழே இருக்கிற வால் எல்லாமே அந்த ஃப்ளோரில் அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, மேலே ஒரு வால் வரையும். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர் வந்து அந்த ஸ்டேர் லேண்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லெவல் 2க்கு போகிறேன், ஏன்னா ஃபஸ்ட் லெவல் இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அதனால் லெவல் 2 போய் அந்த ஃப்ளோரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா ஸ்டேரோட லேண்டிங் வருது பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, இனி நம்ம பேரப்பெட் வால் ட்ரா பண்ணோம். பேரப்பெட் வந்து நமக்கு 4 இன்ச் இல்லைன்னா 6 இன்ச்சு போதும். 6 இன்ச் வால் வரையலாம். 6 இன்ச் வால் ட்ரா பண்ணி இப்போ ட்ரா பண்ணும்போது அந்த வால் வந்து பெருசாக தான் வரும். திரும்ப நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணி முடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் பேரப்பெட் வால். ஸோ இதை நம்ம மொத்தமாக செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லைன்னா 1 by 1 மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ 4 feet கொடுக்க மொத்தமாக செலக்ட் பண்ணி 4 feet கொடுத்தா அட்ஜஸ்ட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா இப்படி ஒன்று சரி எம்ஏ கிளிக் பண்ணி முதல்ல எதை மேட்ச் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத கிளிக் பண்ணியாச்சுன்னா அதே மாதிரி மேட்ச் ஆகிரும். ஓகே, இப்போது நமக்கு ஆக்சுவலி ஸ்டெப் வரைகிறதுக்கு நான் ஸ்வீப் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வால் கண்ட்ரோல் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்வீப் கிளிக் பண்ணுறேன். அதாவது பிக் பாத் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீப் கிளிக் பண்ணோன்னே பிக் பாத் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பிக் பாத் கிளிக் பண்ணி நம்ம ஆக்சுவலி ஸ்வீப் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு ட்ரா பண்ணுறோம், ஒரு விஷயம் ட்ரா பண்ணுறோன்னா அந்த ட்ரா பண்ணுற அந்த விஷயம் எந்த பாத் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட், ஸ்வீப்போட கான்செப்ட். ஸோ நம்ம அந்த பிக் பாத்தில் போய், ஸோ நான் இப்போ பிக் பண்ணிட்டேன். ஸோ அந்த லைன் வருது பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய பாத். ஸோ இப்போ நான் அதில் வந்துட்டு அந்த எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி, எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி அதோட அதை கரெக்டான பொசிஷன் பண்ணிவிட்டு இதில் இப்போ நான் அந்த ஸ்டேரோட டைமென்ஷன் ட்ரா பண்ண போகிறேன். அதாவது முதல்ல த்ரெட் டெப்த் வந்து நார்மலி நம்ம 10 inch கொடுப்போம், அதை கொடுத்தாச்சு. ரைசர் ஹைட் வந்து ஒரு 6 inch, 5 inch. ஓகே, 5 inch கொடுப்போம். சாரி 6 inch, 6 inch வேணும். 0.5 feet, 0.5 feetனா 6 inch, 6 inch கொடுக்குறோம். அதே மாதிரி நான் ஒரு 3 ஸ்டெப்ஸ் ட்ரா பண்ணுறேன். 3 ஸ்டெப்ஸ் ட்ரா பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணது கரெக்டாக அந்த ஒரு லைனில், அந்த ஒரு போர்ஷனில் தான் வரைஞ்சிருக்கேன். நான் இப்போது அதை ஓகே பண்ண உடனே நான் எது வரைக்கும் அந்த பாத் கொடுத்தனோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் பாருங்கள். இதுதான் ஸ்வீப்போட கான்செப்ட். நம்ம ஒரு போர்ஷனில் ஒரு டிசைன் வரைஞ்சி அந்த டிசைனை வந்து நம்ம ஒரு பாத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் அந்த ஸ்வீப்போட கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்வீப் இந்த பக்கம் நமக்கு ஸ்டேர் தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப ட்ரா பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு முதல்ல வரைஞ்சது ஒரு காப்பி பண்ணி வச்சு அதோட பாத்தை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அது கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி அதோட ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி அந்த பிக் பாத் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம அதோட பாத்து காமிக்குது, அதை டெலீட் பண்ணி நமக்கு எங்கே தேவையோ அங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ
ஸோ நமக்கு இவ்வளோ பார்த்து தேவையில்லை. ஸோ நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த டோரோட லெவல் வரைக்கும் போதும். ஸோ ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே பண்ணிட்டோன்னா ஸோ அந்த டிசைன் வந்து இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான், இதே மாதிரி தான் நம்ம பின்னாடி ட்ரா பண்ண போகிறோம். பேக் சைடு, அது இப்போ ஃப்ரண்ட்டு வரைஞ்சிட்டோம், சைடு வரைஞ்சிட்டோம், இனி பேக் சைடு ஸ்டெப்ஸு அதே மாதிரி தான். இன்னொரு காப்பி எடுத்து வைக்கிறேன். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி அதோட பார்த்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்படி இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரா பண்ணவும் தேவையில்லை. சேம் டிசைன் மல்டிபிள் லொக்கேஷனில் வருதுங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்வீப்பு வரைஞ்சிட்டோம். நீ எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணும், ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணும். அது எப்படின்னு காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரூஷனும் ஆக்சுவலி நமக்கு அதே மாதிரி தான். முதல்ல போய் அந்த காம்பனன்ட்ஸில் போய் மாடலிங் ப்ளேஸ் போய் அதே மாதிரி தான் வால் கொடுப்போம். வால் கொடுத்து எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். ஸோ அதுதான் ஸ்வீப்புக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்வீப் பதிலாக எக்ஸ்ட்ரூஷனுங்கிற டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. என்னென்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போது எலிவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் டோர் பாருங்கள். ஃப்ரண்ட் டோர், அதாவது இது அவங்க கொடுத்த பிளானு, டோர் லெவலில் தான் நமக்கு மேலே ரூஃப் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா நமக்கு மழை பெய்தெல்லாம் டைரெக்டாக தண்ணியெல்லாம் இந்த டோருக்குள்ளே தான் வரும். ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஃப்ளோரை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ளோர் மொத்தமே சேம் லெவலாக மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி அவங்கள்ட்ட சொன்னால் போதும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சு கொடுக்கும்போது ஜஸ்ட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதுதான் கரெக்டாக இருக்கும், நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க ஓகேனா ஓகே, அப்படி இல்லைன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அது பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நான் அந்த ஃப்ளோரை எடிட் பண்ணிட்டேன் எனக்கு வேணும் போல். ஓகே, நான் அந்த ஃப்ளோரை எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே பேரப்பட்டு வேணும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு ஓரளவு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. பார்ப்போம், ட்ரா பண்ணி பார்ப்போம். ஸோ எதுவும் செட் ஆகலைன்னா நம்ம திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய அளவில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இது இப்போ நமக்கு பிளாட் லிமிட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை. ஸோ இது போக இன்னும் நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷன் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வீடு இருக்குது. ஸோ வீடோட மொத்தம் 5 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சென்ட்னு வைங்களேன். 4 சென்ட்டில் வந்து 3 சென்ட் வீடு வைப்பாங்க, ஒரு சென்ட் வந்து சுற்றி ஸ்பேஸ் விடுவாங்க. ஸோ சுற்றி வந்து நமக்கு ஒரு 3 ஃபீட் இருக்குன்னா, ஸோ அந்த 3 ஃபீட் லிமிட்டில் தான் நம்ம வந்து வீடு இப்போ ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், எலிவேஷனுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே தான் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி, ஸோ அதெல்லாம் முதல்ல அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. வீடோட செட்பேக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நம்மளோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாவது நம்ம அதை ஒத்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு ரூஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இனி எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரூஷன் உள்ளே போயிட்டேன். எக்ஸ்ட்ரூஷனில் போய் பிக் பிளேன்
நம்ம ஸ்வீப்புங்கிறது பாத் வரைஞ்சோம், ஆனால் எக்ஸ்ட்ரூஷனுக்கு வந்து பிக் பிளேன். ஸோ நான் முதல்லேருந்து எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதே தான் ஒரு காம்பனெண்ட்டில் போய் மாடல் இன் பிளேஸ் வால் கிளிக் பண்ணுறேன். என்ன எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணிட்டேன். இதில் அந்த செட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பிக் பிளேன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே வரையணும் அப்படின்னு காமிக்கும். அதான் பிக் பிளேனுங்கிறப்போ ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஃபேஸ், ஒரு வாலோட ஃபேஸ் எந்த ஃபேஸில் வரைய போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ அந்த வாலில் வச்சோன்னா ப்ளூ கலரில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிளேன். ஸோ நம்ம எந்த பிளேனில் வரைய போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல கிளிக் பண்ணணும். இப்போ நான் அந்த ஃப்ரண்ட் பிளேனை தான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு எங்கே ட்ரா பண்ணணுமோ அதுதான். ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கிறோம். ஒரு டிசைன் தான் இது. வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த எலிவேஷனுக்கான அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுதான். ஸோ இது டக்குனு என் மைண்டில் தோன்றுறது. ஸோ இது பண்ணுவோம். நல்லா வரலன்னா அது ரெண்டாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். சில கிளைண்ட் என்னென்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கொடுத்துருவாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. சிலவங்க நீங்கள் ஏதாவது நல்லதாக பார்த்து பண்ணுங்க அப்படின்றவாங்க. ஸோ அது ஒவ்வொரு கிளைண்ட்டை பொறுத்து. நீங்கள் நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோன்னா அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணி டிசைன் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க ஏதாவது நம்மள்ட்ட டவுட் கேட்டாலும் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற. இந்த இடம் வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த வெண்டிலேஷனுமே கரெக்டாக வராது. பிளானில் விண்டோ இல்லை, இருந்தாலுமே அந்த ஃப்ரண்ட்டில் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ வைக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஐடியா. சரி, ஓகே. நான் இதை வச்சு அவங்களுக்கு சப்மிட் பண்ணும்போது இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கணும். இந்த பிளானில் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு விண்டோ ப்ளேஸ் பண்ணுறேன். விண்டோ கிளிக் பண்ணி, இப்போ இந்த விண்டோவோட சைஸ் வந்து மற்ற விண்டோ மாதிரி இருக்காது. ஸோ நான் அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நேரமே சொன்னது தான், அதே தான் திரும்ப பண்ணுறேன். இது கொஞ்சம் ஹைட் அதிகமாக, மற்ற விண்டோவை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக கொடுக்குறேன். சில் ஹைட் 1 feet அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த டோர் ஹைட் லெவலில் வச்சுட்டு கீழே சில் ஹைட் மட்டும் ஒரு 1 feet சில் ஹைட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு போர்டு ட்ராப் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து இது ஃப்ளோர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. சரி, எதுக்கு நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போம். செட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளோரை மேலே ரூஃபை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே,
திரும்ப அதே தான் எக்ஸ்ட்ரூஷன் தான் பண்ணுறேன் இப்போது. எக்ஸ்ட்ரூஷனில் ஸ்வீப் தான் பண்ணேன். நான் தெரியாமல் எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்ப கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ஸ்வீப் யூஸ் பண்ணேன். பிக் பார்த்து எனக்கு எந்த பாத்தில் வேணும் பிக் பண்ணுறேன். இனி அந்த போர்டோட டிசைன் எடிட் ப்ரொஃபைல், அந்த போர்டோட டிசைன் ட்ரா பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு ட்ராப் மாதிரி. ஸோ நான் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுங்களா இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணும்போது ஸோ நமக்கு தெரியும் அது ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா திரும்ப ஃப்ளோர் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப ஒரு ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலே ஃப்ளோர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1 feet திரும்ப ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேரப்பட்டு வாழும் மேலே அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ அந்த ட்ராப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ட்ராப் டபுள் கிளிக் பண்ணி அதோட பிக் பாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பிக் எட்ஜஸ் எந்த எட்ஜஸ் வேணுங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, முதல்ல இருந்ததுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது பார்க்கவும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷனோட கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, ஃபர்தராக ஸ்வீப் யூஸ் பண்ணி இன்னும் அடிஷ்னல் டிசைன் பண்ணும். அதே அந்த ட்ராப்பில் அந்த பேரப்பட்டு வால் வர ஸ்பேஸில் அடிஷ்னல் டிசைன் கொடுப்போம். திரும்பவும் ஸ்வீப் யூஸ் பண்ணி அது மேலே இன்னொரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன். ஒரு 3 inch தான், 3 inchக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறோம். இது ஜஸ்ட் அடிஷ்னல் அந்த எலிவேஷன் லுக்குக்காக. இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக. ஓகே ஓகே அடுத்து டிசைன் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் பண்ணுறதே தான் நான் திரும்ப பண்ணுறேன். ஆனால் அது ஒரு டிசைனிங் மட்டும் தான் மாறுது. இப்போ எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி ஸோ விண்டோக்காக நம்ம சன்ஷேட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம். பிக் பிளேன் கொடுத்துக்கிறேன். எந்த பிளேன் வேணும் சிக்ஸ் இன்ச் ஆஃப்செட் பண்ணி
ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி, பொதுவாக சன்ஷேட் வந்து ஒரு 1.5 ஃபீட் இருக்கும். நம்ம இது ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சதுனால 1 ஃபீட்லேயே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இது மேலே வந்து ஒரு சின்ன ஒரு க்ரூவ் மாதிரி கொடுக்குறேன். ஸ்வீப் யூஸ் பண்ணி அந்த வரைஞ்ச எக்ஸ்ட்ரூஷன் மேலேயே ஒரு சின்ன ஒரு க்ரூ டிசைன் கொடுக்குறேன். பார்த்திங்களா, நான் இவ்வளோ நேரம் ஸ்வீப் எக்ஸ்ட்ரூஷன் இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாகவே அது தான் யூஸ் பண்ணி இந்த வீடு டிசைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஒரு பிகினராக உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது போதுமானது. ஓகே, சன்ஷேட் வரைஞ்சிட்டோம். இதோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைப்போம். ஓகே, திரும்ப எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன். மேலே வந்து ஒரு சின்ன பெர்கோலா டிசைன் மாதிரி ஒரு 3 டிசைன், ஒரு 3 அதை அப்படியே காப்பி பண்ணி அது சேம் ஒரே டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். ஒரு 1 ஃபீட் 1 இன்ச் டிஸ்டன்ஸில் 3 ப்ளேஸ் பண்ணி அதோட டெப்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே எக்ஸ்ட்ரூஷன் ஸ்வீப் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எல்லாமே நம்ம ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி டிசைன் தானே வரைஞ்சோம், ஆர்க் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அதுக்காகவே ஒரு ஆர்க் டிசைன் பண்ணுறேன். திரும்ப அதே மாதிரி எக்ஸ்ட்ரூஷன் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுற பாருங்கள். இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆர்க்கும் இருக்கும், சர்க்கிள் இருக்கும். ஸோ அதில் நான் வந்து ஆர்க் எடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, ஒரு இன்ச்சு தான் ஜஸ்ட்டு இப்போ ட்ரா பண்ணதில் அது மேலே சர்க்கிள்ஸ் சும்மா. இது வந்து இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் இந்த சர்க்கிளில் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். பின்னாடி இருக்கிற கலர் கொஞ்சம் ஒரு லைட் கலரும்
இந்த சர்க்கிளில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு டார்க் கலரோ இல்லை ஏதாவது கொஞ்சம் எடுத்து தெரிகிறது மாதிரியான கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அந்த ஒரு மைண்டில் தான் இந்த சர்க்கிள் டிசைன் பண்ணுறப்போ. இதெல்லாம் நம்ம மைண்டில் யோசித்து பண்ணுறது. ஸோ ஃபினிஷிங் எப்படி வருங்கிறது நம்ம அவுட்புட்டில் தான் தெரியும். ரெண்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் அதோட ஒரிஜினலாக அது எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ இது வரைக்கும் நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். ஓகே, சர்க்கிள் டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இனி என்ன பண்ணுவோம்னா, சைட்டில் ஒரு விண்டோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் நம்ம சன்ஷேட் வைக்கணும். இந்த ஸ்டேருக்கு இந்த ஹேண்டில் தேவையில்லை, தூக்கிடுவோம். ஓகே, விண்டோ சன்ஷேட் வைப்போம். அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு அதோட பிக் பாத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். சாரி, பிக் பிளேன், இது எக்ஸ்ட்ரூஷன் பார்த்தீங்களா? ஸோ பிக் பிளேனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். காப்பி பண்ணி வச்சுட்டேன். டபுள் கிளிக் பண்ணி அதோட பிக் நியூ அதை கிளிக் பண்ணி பிக் நியூன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் வர மாட்டேங்குது. ஓகே, அங்கே மேலே பார்த்தீங்களா அந்த ஃபேஸ், அது சேஞ்சில் இருக்குது, பிக் ஒர்க் பிளேனில் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபேஸில் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ வருது பார்த்தீங்களா? ஸோ இனி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மேலே ஒரு க்ரூவ் மிஸ் ஆகுது. ஸோ அந்த க்ரூவ் வந்துட்டு அதே தான். ஸோ முதல்ல இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். நம்ம க்ரூ அதே மாதிரி தான் டபுள் கிளிக் பண்ணி ஒரு காப்பி பண்ணி வைக்கிறோம். திரும்ப அதோட பிக் பாத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இதை ஸ்வீப், அதனால் பிக் பாத் ஓல்டை டெலீட் பண்ணிவிட்டு நியூ பிக் பாத் கிளிக் பண்ணுறோம். ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு, ஏன்னா உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கரெக்டாக அந்த வியூவில் போய் டபுள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, நமக்கு இப்போ டிசைன் முடிஞ்சது. ஸோ இனி பெயிண்டிங் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் எல்லாமே நான் எக்ஸ்ட்ரூஷன் ஸ்வீப் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. இது சிங்கிள் ஃப்ளோர் ஆனாலும் இப்படி தான், டபுள் ஃப்ளோர் ஆனாலும் இப்படி தான். இல்லை வேறு என்ன டிசைன்னாலும் இது 2 டூலும் போதுமானது. ஓகே 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 ஸோ இப்போ நம்ம வந்து பெயிண்டிங்குள்ளே போவோம். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதையும் டூப்ளிகேட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரே பெயிண்ட்டை மல்டிபிள் லொக்கேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ அங்கே டூப்ளிகேட் பண்ண வேணாம். இல்லை மல்டிபிள் கலர் வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் வரும்போது ஸோ அங்கே நீங்கள் ஒன்று டூப்ளிகேட் பண்ணி தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் ஏதாச்சும் பேட்டர்னோ ஏதாச்சும் மல்டி கலரில் ஏதாவது எடிட் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக எடிட் ஆகிரும். நீங்கள் ஒரு லொக்கேஷன் தான் எடிட் பண்ணுவீங்க, ஆனால் மொத்தமாக எடிட் ஆகிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் டூப்ளிகேட் பண்ணி பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் முதல்ல வால் பெயிண்ட் பண்ணுறேன். வால் பெயிண்ட் பண்ணும்போது டூப்ளிகேட் பண்ணாமல் பண்ணுறேன். ஏன்னா எல்லா வாலுமே எனக்கு சேம் கலர் போதும். அதுக்காக எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வால் கிளிக் பண்ணிட்டேன். எடிட் டைப் தான். எடிட் டைப்பில் போய் கீழே எடிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் பை கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெயிண்ட்குள்ளே போயிடும். பெயிண்ட் ஆர் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். ஸோ நியூ கிளிக் பண்ணி இந்த அப்பியரன்ஸில் போய் கலர் கொடுக்குறேன். எப்போவுமே இந்த கிராஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் அது எப்போவும் செக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே
பார்த்தீங்களா, நான் ஒரு வால் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அந்த கேட்டகரியில் இருக்க எல்லா வாலுமே ஒயிட் கலர் ஆகிடுச்சு. இந்த வால் ஏன் ஆகலைன்னா அதோட சைஸ் சின்ன சைஸ், அதோட கேட்டகரி வேறு. அது 4 இன்ச் வால், இது 9 இன்ச் வால். நான் செலக்ட் பண்ணது 9 இன்ச்சுங்கிறதுனால 9 இன்ச் எல்லா வாலுமே ஒரு கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணி இப்போ பண்ணுறேன். இப்போ நான் எதை செலக்ட் பண்ணுறேனோ அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், வேறு எதுவும் சேஞ்ச் ஆகாது. பார்த்தீங்களா, இப்போது எந்த வால் செலக்ட் பண்ணால் அது மட்டும் சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி இருக்க இன்னொரு வால், இந்த பக்கம் இருக்க வால் சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போ நான் திரும்ப Ctrl+Z கொடுத்து டூப்ளிகேட் பண்ணாமல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வால் எல்லாமே ஒரே கலர் தான் வேணும். ஸோ இப்படியும் பெயிண்ட் பண்ணலாம். மாடிஃபைல போய் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்ட் ஆப்ஷனில் போய் அந்த நேம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ரீநேம் கொடுத்தா நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது வரும். ஸோ நான் நேம் கொடுக்கல, இருந்தாலும் எனக்கு டிஃபால்ட்டாக அது வந்ததுனால நான் அதை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். எங்கெல்லாம் எனக்கு அந்த சேம் கலர் வேணுமோ அங்கே எல்லாமே நான் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அது ஏன் இப்படி நான் பண்ணுறேன்னா, எனக்கு இது எல்லாமே சேம் கலர் தான். இங்கே எதுவுமே நான் வேறு பண்ண போகிறதில்ல. ஸோ எனக்கு இதில் வந்துட்டு என்னென்னா, ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணால் இது எல்லாம் எனக்கு சேஞ்ச் ஆகணும். அதுதான் இப்போ இது ஐடியா. ஸோ அதுக்காக நான் இது எல்லாமே ஒரு கேட்டகரி கீழே கொண்டு வரேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ஒவ்வொரு ஃபேஸாக பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எடிட் டைப்பில் போய் பெயிண்ட் பண்ணுறேன். இப்படி எனக்கு பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு ஃபேஸாக எனக்கு பெயிண்ட் பண்ணணும். இந்த மாடிஃபைல போய் பெயிண்ட் பண்ணலாம் டேரெக்டாக. ஆனால் இப்படி பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்களா, ஒவ்வொரு ஃபேஸாக நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் எடிட் டைப்பில் போய் பண்ண போகிறேன். எடிட் டைப் போய் நார்மலாக முதல்ல என்ன பண்ணணுமோ அதே மாதிரி டிஃபால்ட்டை கிளிக் பண்ணும்போது அது எல்லாமே எனக்கு மாறிடும். அதாவது அந்த கேட்டகரியில் இருக்க எல்லா பேரப்பட்டு வாலுமே எனக்கு அதே கலரில் மாறிடும். ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரூஷன் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுவோம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பை கேட்டகரி மெட்டீரியல் நியூ கொடுங்க, க்ரியேட் நியூ. பார்த்திங்களா, 1 மெட்டீரியல் நம்பர் 1 ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன கலர் வேணுமோ அதை கொடுங்க. அந்த கிராஃபிக்ஸில் யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் செக்கில் பார்த்துக்கோங்க, டிக்கில் இருக்கான்னு. அப்பியரன்ஸில் போய் இப்போது இங்கே எனக்கு என்ன கலர் வேணுமோ அதை நான் கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல கிரே கலர் கொடுக்குறேன். கொஞ்சம் டார்க் கிரே கலர் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இனி கீழே வந்து வேறு ஏதாவது கலர் கொடுக்கலாம். பார்த்திங்களா, டிஃபால்ட் மெட்டீரியல் 2 ஆயிடுச்சு. 9 நம்ம ஒன்று நியூ க்ரியேட் பண்ணும்போது கலர் சேஞ்ச் அதோட நேம் 1 2 3 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஆரஞ்சு. இந்த எக்ஸ்ட்ரூஷன்லாம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது எடிட் டைப்லாம் போக தேவையில்லை. அப்படி கிளிக் பண்ணோன்னே ரைட் சைடில் வந்துடும். டபுள் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்களா, மெட்டீரியல் கேட்டகரி. ஸோ அதில் போய் நீங்கள் மெட்டீரியல் ஆர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம டூப்ளிகேட் பண்ணி பண்ணும்போது தான் லூமியானில் போய் நமக்கு ஒன்று இண்டிவிஜுவலாக எடிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பெயிண்டை கிளிக் பண்ணும்போது மொத்தமாக செலக்ட் ஆகிடும். ஸோ இண்டிவிஜுவலாக டூப்ளிகேட் பண்ணி பண்ணும்போது நமக்கு எந்த ஃபேஸ் எந்த டிசைன் வேணுமோ அது தனித்தனியாக கொடுத்துக்கலாம். நான் காமிக்கிறேன் அது எப்படின்னு பாருங்கள்.
இந்த இடத்துல அந்த ஃப்ளோர் வந்து நமக்கு ஒயிட் தான் வேணும். அந்த கலர் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, நான் பெயிண்ட் கிளிக் பண்ணி அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, நார்மலாக நம்ம ஹேண்டில் கலர் எல்லாமே லூமியானில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேரு எக்ஸ்டீரியர் ஸ்டேருங்கிறதுனால அதில் 2-3 கலர்லாம் வரப்போகிறதில்ல. பொதுவாக அந்த காங்கிரீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மொத்தமாக ஒரே கலர் தான் வரப்போகுது. ஸோ அதை நம்ம லூமியானில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் சன்ஷேட் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம மெயின் ஸ்டேர் கேஸ் லூமியானில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஸ்டெப்ஸு சன்ஷேட். ஓகே, அதை கிளிக் பண்ணி எடிட் போய் ஓகே, ஆரஞ்சு நல்லா இல்லை. ஓகே, ஏர் கலர். இப்போ எல்லோ மேலே வந்து பிளாக் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்ளை பண்ணி பார்ப்போம். முதல்ல ஒயிட் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிளாக் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒயிட் நல்லா இல்லை, பிளாக் அப்ளை பண்ணுவோம். ஓகே, பிளாக் நல்லாயிருக்கும், பரவாயில்ல. இப்போ பாருங்கள், அது மேலே அந்த எல்லோ தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி பிளாக் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ பெயிண்டில் போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பிக் பண்ணால் போதும். அதை பிளாக் கலர் பிக் பண்ணி கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி நம்ம பிளாக் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இனி ஜஸ்ட் அந்த ஃபேஸில் போய் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்படி தான், இந்த மாதிரி தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறது. இதுக்கும் பிளாக்கே கொடுத்துக்கலாம், பிளாக் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸ்டெப்ஸுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் கலர் மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம லூமியானில் போய் அதுக்கு கிரானைட்டோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெவிட்லேயே அப்ளை பண்ணலாம், ஆனால் லூமியானில் வந்து டிஃபால்ட்டாக நிறைய இருக்கும், நம்ம அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நான் இப்போது இது பெயிண்ட் பண்ணலை, உங்களுக்கு இதில் வந்து இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ நான் லூமியான் ஓப்பன் பண்ணிட்டேன். லூமியானில் எப்படி லோட் பண்ணுறது, க்ரியேட் நியூ எடுத்துக்கிறேன். லூமியான் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் க்ரியேட் நியூ எடுத்துக்கிறேன். க்ரியேட் நியூவில் நான் இந்த சபர்பன் என்விரான்மெண்ட் இது எடுத்துக்கிறேன். ஸோ இதுங்கிறப்ப ஒரு நேச்சுரல் ரோடெல்லாம் வச்சு அதில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நம்மளுடைய பில்டிங்கை இன்சர்ட் பண்ணி ரெண்டர் பண்ணுறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதான் வரும். ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட்டில் இந்த இதில் தான் இந்த வியூவில் நம்ம பில்டிங்கை நோட் பண்ண போகிறோம். ஓகே, இது எல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் லொக்கேஷன் தான் இருக்குது. இந்த கர்சர் பார்த்தீங்களா, இதுதான் லொக்கேஷன். இதில் தான் நம்ம பில்டிங் லோட் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகணும், இப்போ நோட் பண்ணுறேன். வீட்டில் போய் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது எதுக்காகனா கரெக்டாக அந்த லொக்கேஷனில் லோட் ஆகணுங்கிறதுக்காக.
இப்படி இல்லைன்னா கொஞ்சம் அங்கே இங்கே போயிடும். திரும்ப நம்ம எடுத்து அந்த லொக்கேஷனில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இதோட ஆப்ஷன் நம்ம டிசைன் பண்ணதோட ஆப்ஷன் வந்து இதுவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் பண்ண. ஸோ இதுக்கு ஒரு ப்ளகின் இருக்குது. ஸோ உண்மையாக ஒரு ப்ளகின் நீங்கள் வந்து கூகுளில் இது பண்ணாலும் சர்ச் பண்ணாலே வந்துடும். லூமியன் வெப்சைட் ப்ராஜெக்ட்னால இது ஃப்ரீயாக கிடைக்கும். லூமியன் ப்ளகின் அப்படின்ட்டு நான் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, ஸோ அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ப்ளகின் டவுன்லோட் பண்ணி நார்மலாக இன்ஸ்டால் பண்ணால் போதும், இங்கே வந்துடும். முதல்ல இந்த லூமியன் இது இருக்காது இல்லை. ஸோ நீங்கள் அந்த ப்ளகின் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். ஓகேவா? வேறு மற்றபடி பெரிய வேலைலாம் இல்லை, நான் போடுறேன். ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த ஃபைல் வந்து நான் ஜிப் ஃபைலாகவே டிஸ்கிரிப்ஷன் கீழே போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, சரி, இப்போ நான் அதை எப்படின்னு காட்டுறேன். இது லூமியன் கிளிக் பண்ணி இதாக இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணும்போது அவ்வளோதான், அங்கே உள்ள லோட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம கலர் மாறிடுச்சு. ஓகே, இதுதான் அப்பியரன்ஸ் நமக்கு. ஸோ இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம முதல்ல எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேர் பக்கத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கரெக்டாக இங்கேயே வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணுறது தான். இதுதான் அதோட கண்ட்ரோல். இதாக இருக்குது பார்த்தீங்களா, மூவ் ஃப்ரீ. இது எப்படி வேணாலும் மூவ் ஆகும். இது அப் அண்ட் டவுன், இது ஹொரிசாண்டல். ஸோ அந்த மாதிரி நம்ம வெர்டிக்கலாக மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லொக்கேஷன் இது. ஓகே, சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால்குள்ளெல்லாம் புள்ளி தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிலீட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுற வந்து இதை இருக்குது, செலக்ட் இதை கிளிக் பண்ணிச்சுன்னா புள்ளி செலக்ட் ஆகிடுச்சு. புள்ளி நம்ம மொத்தமாக செலக்ட் பண்ண மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நான் கிளிக் பண்ணும்போது இந்த இது வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸோ அது என்ன பிரச்சனைனா, என்னுடைய செலெக்ஷன் வந்து இந்த ரோடில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல செலெக்ஷன் இருந்தால் தான் இங்கே வரும். ஸோ அதாவது என்னுடைய பில்டிங்கில் தான் செலெக்ஷன் இருக்குது. இந்த இது பார்த்திங்கன்னா இம்போர்ட் மாடல்ஸில் தான் இப்போ செலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த ஃபுல்லுங்கிற இதில் இங்கே வந்து கேட்டகரி இருக்கு பாருங்கள். இந்த நேச்சர், இந்த மாதிரி பீப்புள், அனிமேஷன், பெயிண்ட்டு, லேண்ட்ஸ்கேப்பு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்ம. ஸோ இதில் நம்ம இதோட அதாவது செலெக்ஷன் எதில் இருக்கோ அதுதான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ இம்போர்ட் மாடல் இருக்கிறதுனால இதுதான் செலக்ட் பண்ணணும். இப்போ புல் வந்து எது கீழே வருதுன்னா வெஜிடேஷன், இந்த ட்ரீ, நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட அண்டரில் தான் இந்த புல், அதே மாதிரி இந்த செடி இதெல்லாம் வரும். ஸோ நம்ம முதல்ல அதை செலக்ட் பண்ணணும். இந்த நேச்சரை கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வருது பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இது செலக்ட் ஆகாது. இது நம்மளுடைய பில்டிங் செலக்ட் ஆகாது. ஸோ பில்டிங் செலக்ட் பண்ணணும்னா இம்போர்ட்டட் மாடலை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி தான் நம்ம பில்டிங்கை செலக்ட் பண்ணணும். ஓகே, இது செலக்டில் இருக்கும், மற்றது எதுவுமே செலக்ட் ஆகாது. மற்றது செலக்ட் ஆகும்போது நம்மளுடைய இம்போர்ட்டட் மாடல் செலக்ட் ஆகாது. ஸோ ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த செடி, இந்த உள்ளே தெரிகிற அந்த செடி டெலிட் பண்ணணும். நேச்சரை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதோட கண்ட்ரோல் வந்துடுச்சு. இப்போ என்னென்ன இதாக இருக்குதுங்க, அந்த டெலிட் கிளிக் பண்ணணும். முதல்ல டெலிட் கிளிக் பண்ணி இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேச்சரோட அந்த டாட், இந்த டாட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியும். ஸோ இப்போ கிளிக் பண்ணி டெலிட் ஆகி இப்போ ரெட் தெரியும், டெலிட் ஆகி இதுதான். ஓகேவா, இந்த கல்லில் பாருங்கள் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அண்டு கொடுத்தா வந்துடும். ஸோ இந்த மாதிரி. ஓகே, இப்போ இந்த கல் இருக்கட்டும், இது நல்லா இருந்த மாதிரி இருக்குது. சரி, நான் கல் டெலிட் பண்ணி. ஓகே, ஸோ நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலி டிஃபால்ட்டாக லூமியன்லேயே இருக்குது. ஸோ நமக்கு அதனால் ஜஸ்ட் இதில் இப்படியே வச்சு ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நேரமே உங்கள்கிட்ட சொன்னேன்,
அதாவது இது பார்த்தீங்களா, நீங்கள் 2 பண்ணும் இந்த லைனில் கரெக்டாக. ஸோ அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணுங்கள். இம்போர்ட் மாடலில் போகிறேன், கிளிக் பண்ணிட்டேன், பில்டிங் செலக்டில் போய் அட்ஜஸ்ட் ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஸ்லோவாக அட்ஜஸ்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகும். கிளிக் பண்ணிட்டேன், பின்னாடி அட்ஜஸ்ட் ஆகும். வீடோட அட்ஜஸ்ட்மெண்ட் இதாக நாங்கள் கிளிக் பண்ணிட்டு வீடோட அட்ஜஸ்ட்மெண்ட் இதாக. அதாவது நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது ப்ளூ கலரில் ஆகிடும். பாருங்கள், இம்போர்ட்டட் மாடலுங்கிறப்ப நம்ம வீடு மட்டும் இம்போர்ட்டட் மாடல் கிடையாது. ஸோ இதில் இருக்கிற இந்த வேறு பக்கத்தில் வேறு வீடெலாம் இருக்காங்க. இது எல்லாமே இம்போர்ட்டட் மாடல். ஸோ அதனால தான் இதெல்லாம் செலக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நிறைய டவுட் தெரியும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ நம்மளுடைய பில்டிங் வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணும்போது ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அதோட கண்ட்ரோல் பாயிண்ட். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஷிஃப்ட் இது இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக அட்ஜஸ்ட் ஆகும். ஐ மீன் அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஷிஃப்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். கொஞ்சம் கீழே வரும். ஷிஃப்ட் கிளிக் பண்ணி கொஞ்சம் நமக்கு இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் ஷிஃப்ட் தேவைப்படும். ஷிஃப்ட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ரைட்டில் இருக்கலாம். இதில் பாருங்கள், இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கண்ட்ரோல்லையுமே உங்களுக்கு இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் ஃப்ரீ மூவ்மெண்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, கீழே மேலே இந்த மாதிரியெல்லாம் போகும். ஸோ இது கரெக்டாக உங்களுக்கு ஹொரிசான்டல் வெர்டிக்கலுக்கு இதாக இருக்குது. அதை கிளிக் பண்ணி வெர்டிக்கலாக இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இல்லை ரைட் ஆர் லெஃப்ட், ஃப்ரண்ட் ஆர் பேக் உங்களை மூவ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஐ மீன் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட்டில் போய் பேக் சைடு மூவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே போகுது. ஸோ நம்ம கரெக்டாக அது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி ஃப்ரீ மூவ்மெண்ட் கொடுத்துட்டுனா இந்த பாருங்கள் ஷார்ட்கட்டு எக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகும். இசட்டுங்கிறப்போ இசட் ஆக்சிஸில் மூவ் ஆகும், அதாவது ஃப்ரண்ட் ஆர் பேக். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன உங்களுக்கு வெர்டிக்கலாக மூவ் ஆகாது. ரைட் ஆர் லெஃப்ட் ஆர் ஃப்ரண்ட் ஆர் பேக் அந்த மூமெண்ட்டில் மட்டுமே மூவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஃப்ரீ மூமெண்ட் கிளிக் பண்ணி நான் இப்போ வந்து இசட்டை கிளிக் பண்ணுறேன். இசட் கிளிக் பண்ணி இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ஸோ என்னென்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் நான் மூவ் பண்ணாலுமே என்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தவிர வேறு எங்கேயுமே எனக்கு மூவ் பண்ண முடியாது. ரைட்லேயே மூவ் பண்ண முடியாது, லெஃப்ட்லேயே மூவ் பண்ண முடியாது, அப் ஆர் டவுன் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக். இசட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை கிளிக் பண்ணி அந்த டாட்டை கிளிக் பண்ணி இப்போ எனக்கு கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரைட் ஆர் லெஃப்ட் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப் அண்ட் டவுன் என்னால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரீ மூவ்மெண்ட் கிளிக் பண்ணி எக்ஸ் ஆர் இசட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்போது நமக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, நான் கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ ஓகே, என்னுடைய லொக்கேஷன் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ பெயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா நம்ம ரிவிட்டில், ஸோ நான் டபுள் விண்டோவாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரிவிட்டில் வந்து இது எல்லாமே ஒரே கலரில் இருக்குது. தெரியுதா? ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்களா எல்லாமே ஒரே கலரில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, நான் ரிவிட்டில் போய் லூமியானில் போய் நான் அந்த ஸ்டேரை கிளிக் பண்ணும்போது எனக்கு மொத்தமாக செலக்ட் ஆகுது. இப்போ நான் பெயிண்ட் கொடுத்தாலுமே இந்த பெயிண்ட் இதாக இருக்கலாம், இதாக மெட்டீரியல் தான் நமக்கு பெயிண்ட். ஸோ
சரி பெயிண்ட்டை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இதில் வேரியஸ் நிறைய பெயிண்ட்ஸ் இருக்குது. வேறு இது எல்லாமே வந்து என்னென்னா லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு தேவையானது. இன்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இன்டோருக்கு தேவையான எப்படி சொல்கிறது சின்ன சின்ன ஸ்டோனு, டைல்ஸு, வுட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கும். பிளாஸ்டர், மெட்டல் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அவுட்டோருக்கு தேவையான மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங்கான ஸ்டோனு இது எல்லாமே. ஸோ இப்போது நான் இதுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். ஒரு மார்பிள் கிரைனைட் அப்ளை பண்ணுறேன். இன்டோரில் போய் ஸ்டோனில் போய் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்களா மொத்தமாக வந்துடுச்சு. இதுதான் எங்கள் பிரச்சனையே. இதுதான் நான் என்னென்னா அங்கே என்னுடைய மைண்டில் வந்து எனக்கு இதுக்கு 2 கலர் கொடுக்கணும். அதாவது இந்த ரைசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைசர் ஏரியாவில் பிளாக்கும் மேலே வந்து ஒயிட்டும் கொடுக்கணும், த்ரெட் ஏரியாவில் ஒயிட்டும் கொடுக்கணும். இதுதான் என் மைண்டில் இருக்குது. ஆனால் என்னாச்சுன்னா நாங்கள் ஒரே ரிவீட்டில் வந்து ஒரே கலர் கொடுத்ததுனால எனக்கு லூமியனில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணி ப்ளேஸ் create material. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் வந்து 6 ஒயிட் கொடுக்குறேன். ஓகே பாருங்கள், நம்பர் 6 வந்து ஒயிட். ஸோ இன்னொன்று கிளிக் பண்ணுறேன். சும்மா நார்மலாகவே பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணி தான் பண்ணுறேன். டைப் வரேன், இன்னொரு கலர்லையும் சும்மா தான் நான் எதையுமே செலக்ட் பண்ணல. அதாவது நான் பெயிண்ட் ஆட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டில் வந்து பெயிண்ட் ஆட் பண்ணுறேன், அதுதான் பண்ணுறேன். எதையுமே செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் எடுத்து டைப் போகிறேன். இங்கே போய் கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். 7 ஆயிடுச்சு. 7ஓட கலர் வந்து பிளாக் கொடுக்குறேன். ஓகே கிராஃபிக்ஸில் போய் யூஸ் பண்ணேன். இப்போ என்னென்னா இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னா அப்போ அப்ளை கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக இந்த மோடிஃபைல போய் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். 6 and 7 வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மொத்தமாக இப்போ ஒயிட்டுங்கிறது 6 ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா எனக்கு இந்த ரைசரில் வந்து பிளாக் கலர் வேணும். ஓகே அதுக்காக தான் நான் இப்போ இந்த பெயிண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தது அதுக்காக தான். மேலே ஒயிட்டு, ரைசரில் வந்து பிளாக். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பெயிண்ட் கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் 7 கிளிக் பண்ணி அதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணலாம். எனக்கு எக்ஸ்க்ளூஷனாக ஸ்வீட் பார்த்தீங்கன்னா. ஸோ டேரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை கிளிக் பண்ணி எடிட்டிங் ப்ரைஸில் போகிறேன். இப்போ பெயிண்டை செலக்ட் பண்ணி 7 கிளிக் பண்ணுறேன். இந்த சைடும் ஓகே, இங்கேயும் பிளாக். இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டேரில் வந்து 2 கலர். இப்போ ஓகே அப்ளை கொடுத்தேன். இப்போ நான் லூமியன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ நான் வந்து எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு வேணுங்கிறது இது மார்பிள். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ஒயிட் கலர் மார்பிள் கொடுத்துக்கிறேன். இந்த டிஃப்ரென்சியேஷனுக்காக நான் பிளாக் அண்ட் ஒயிட் ரிப்பீட்டில் கொடுத்தேன். ஆனால் லூமியனில் வந்து வேறு என்னுடைய மெட்டீரியல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ரைசரில் வந்து பிளாக் மார்பிள். ஓகே இதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பிளாக் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூட்டணும் அப்படின்னா கூட்டிக்கலாம். க்ளோஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். க்ளோஸ்னஸ்லாம் கூட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வரும். ஐ மீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நம்ம அங்கே ரிவீட்டில் அதுக்கு ஏற்றது மாதிரி டூப்ளிகேட் பண்ணி ஒன்று கலர் கொடுக்குறது. ஓகே வேறு அவ்வளோதான். இந்த ஸ்டேரை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்டேரில் வந்து நார்மலாகவே இந்த எக்ஸ்டீரியர் ஸ்டேரை பார்க்குறோம். நம்ம இதுதான் என்னது காங்கிரீட் தான் கொடுப்போம். ஸோ இங்கே இந்த ஸ்டெப்ஸில் கொடுத்ததுக்கு மாதிரி நம்ம டபுள் கலர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே ஐ மீன் பொதுவாக கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக நார்மலாக நம்ம காங்கிரீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அவுட்டோர் போகிறேன். காங்கிரீட்டு. ஸோ இதில் ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது. இது ஓகே தான் காங்கிரீட். இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெயிலும் அதே மெட்டீரியல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரெயில் அதே கலர் மாறிடுச்சு. ஸோ அது செட் ஆகாது.
நம்ம திரும்ப அப்புறம் வீட்டில் போய் எடிட் பண்ணுறோம். நம்ம ரெவிட்டில் எடிட் பண்ணாமல் இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், அதனால் பிரச்சனை கிடையாது. வீட்டில் போகிறோம், ஸ்டேர் இதை கிளிக் பண்ணுறோம், ஹேண்டில் கிளிக் பண்ணுறேன், நான் ஹேண்டில் கிளிக் பண்ணி ஸோ இதில் மெட்டீரியல் இருக்கா இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். இப்போ ஹேண்டிலுக்கு மெட்டீரியல் கொடுக்கல, நம்ம இந்த ஸ்டெப்போட கலர் மாற்றிக்கலாம். ஹேண்டிலோட மெட்டீரியல் அதுவே இருக்கட்டும், ஸ்டெப்ஸோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைப் போகிறேன், இருக்குங்களா ரைசரில் போய் இந்த மெட்டீரியல் த்ரெட் அண்ட் ரைசர் மெட்டீரியல் இதை போய் புது கிரியேட் நியூ மெட்டீரியல் மெட்டீரியலில் 8 ஆயிடுச்சு, மெட்டீரியல் நம்பர் 8 ஆயிடுச்சு. இதில் வந்து சும்மா ஏதாவது ஒரு கலர் கொடுத்துருக்கேன், இப்போ பச்சை கலர். ஓகே, நான் எப்படியே நான் லூமினாவில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன கலராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரெவிட் வந்து டிசைனிங், அவுட்புட் நம்ம ரெண்டர் பண்ணி எடுக்கிறது லூமினாவில். ஸோ இங்கே நான் என்ன கலர் கொடுத்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்பர் 8 பச்சை கலர் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கும் அதே தான், இதுக்கும் பச்சை கலர் நம்பர் 8. ஓகே, இனி என்ன ஒரு லேண்டிங் இருந்தது நமக்கு, பார்த்தீங்களா இங்கே ரெண்டும் பச்சை ஆயிடுச்சு, இனி லேண்டிங் இருக்குது. ஸோ அது சப்போர்ட்ஸில் வந்து சாரி லேண்டிங் இல்லை, சப்போர்ட் தான், நான் தப்பாக சொல்லிட்டேன். நம்பர் 8. ஸோ சப்போர்ட்டும் கலர் மாறிடுச்சு, எல்லாமே கலர். பார்த்தீங்களா ஹேண்டில் தனி கலர், அதோட ஸ்டேர் அண்ட் சப்போர்ட் கலர். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இப்போது ரிப்பீட் லூமினாவில் போவோம். பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதாக இருக்கலாம், அந்த ஸ்டேர் அண்ட் சப்போர்ட்டு காங்கிரீட் கலர் இன்னொன்று இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். காப்பி, அதை கிளிக் பண்ணி இப்போ பேஸ்ட். ஓகேங்களா, பேஸ்ட். ஓகே காங்கிரீட் கொடுத்தாச்சு. இப்போ ஹேண்டிலுக்கு மாற்றிக்கலாம். ஹேண்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டீல் கலர் மெட்டல் கொடுப்போம். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன், மெட்டீரியல் லைப்ரரி போகிறோம், மெட்டல் நமக்கு இண்டோர் கொடுக்கும், மெட்டலில் போய் ஸோ ரிஃப்ளெக்ஷன் அதே மாதிரி இதோட ஸ்கேல் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்கேல் ஃபுல்லாக வச்சுக்கிறேன், இந்த ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக தெரியணுங்கிறதுக்கு. ஸோ அதோட கொஞ்சம் அதோட ரிஃப்ளெக்ஷன் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணி. ஓகே, கலர் பிளாக் இருக்குது, பிளாக் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, பிளாக். ஓகே, ஓகேங்க. நான் உங்கள்கிட்ட ரிவீட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அலைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம். ஸோ அது எதுக்காகனா இந்த லைனுக்காக தான். ஸோ இது பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம ரெண்டர் பண்ணாலும் அது கரெக்டாக நமக்கு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சின்ன லைன் மாதிரி தெரியும், பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லைன் நம்ம அலைன் பண்ணியிருக்கோம், இந்த லைன்லாம் வராது. அப்படி இல்லைன்னா ஜாயின் பண்ணணும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு வீட்டில் போகிறோம், ஒரு வீட்டில் போய் யாரும் பார்த்தீங்களா இதுவும் கீழே இருக்கிறது ஜாயின் பண்ணிட்டுருக்கோம். இல்லைன்னா அட்டாச் டாப் ஆர் பேஸ் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி வச்சு கீழே இருக்கு. ஓகே, இது என்ன பிரச்சனை, சரி. ஓகே, நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டோம். வேறு ஏதாச்சும் கலர் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கலர்லாம் கொஞ்சம், இந்த க்ரே வந்து கொஞ்சம் டார்க்கான நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த க்ரே கிளிக் பண்ணி, ஸோ இந்த க்ரே கிளிக் பண்ணாமல் இந்த க்ரே எங்கெல்லாம் அப்ளை ஆகிறோ எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும். அதோட இது க்ரே கிளிக் பண்ணுறோம். இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் வேணும், ஏன்னா பெயிண்ட் தான் இருக்குது. ஸோ பெயிண்ட்லலாம் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
ரிஃப்ளெக்ஷனை கம்மி பண்ணிட்டேன். இதோட கலர் பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கலரை ஃபுல்லாக வேணும். இது என்ன விஷயம்னா, அந்த கலரைசேஷன். இப்போ நான் க்ரே கலர் கொடுக்குறேன்னா அந்த க்ரே எவ்வளோ வேணும் நமக்கு, ஃபுல்லாக அந்த கலர் வேணுமா இல்லை அது லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமா, அதுதான். நான் அதை கம்மி பண்ணேன்னா லைட் ஆகிடும், எனக்கு ஃபுல்லாக வேணும். டார்க் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஆரஞ்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஆரஞ்சில் வந்து நம்ம கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப கொடுக்கக்கூடாது, ஏன்னா இதுவுமே பெயிண்ட்டு தான், அது கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக ஃபுல்லாக வேணும் ஆரஞ்சு. ஓகே, எல்லாம் அதே மாதிரி தான், ஆனால் ரிஃப்ளெக்ஷன்லாம் கம்மி பண்ணிடுவேன். ஆரஞ்சில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, கம்மி பண்ணிடுவேன். ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ என்னென்னா, இந்த டோரோட ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டோரோட கலர் நல்லா இல்லை. ஓகே, டோரோட கலர் மாற்றணும். இப்போ நான் முதல்ல வெளியே பார்த்தா நம்ம இன்டீரியர் எதுவுமே பண்ணலை. ஸோ உள்ளே தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் வேணும், அட் த சேம் டைம் உள்ளே தெரிய ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கிளாஸை கிளிக் பண்ணுறேன். கிளாஸை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணுறேன். ரிஃப்ளெக்டிவிட்டி அதிகமாக ஓகேங்களா. ஸோ கலர் அதே மாதிரி, கலர் வந்து ஒரு பிளாக் கலர், லைட் பிளாக், அந்த பிளாக் பண்ணலாம். ஓகே, அது உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இது எப்படி பிடிச்சிருக்கோ அந்த உங்கள் டேஸ்ட் ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ரெண்டு பண்ண கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும். ட்ரான்ஸ்பரன்சி ஓகே. இப்போ என்ன, அதோட கலர், டோரோட கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டோர் விண்டோ இது எல்லாமே சேம் மெட்டீரியலுங்கிறதுனால ஸோ அது எல்லாமே மாறிடும். இப்போ நான் டோரை சூஸ் பண்ணாலே எல்லா விண்டோ மாறிடும்னு நினைக்கிறேன். பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும். கிளிக் பண்ணி டோர் அல்லது வுட்டு நமக்கு. ஸோ டோரை கிளிக் பண்ணுறேன், மெட்டீரியல் போகிறேன், இன்டோர் போகிறேன், வுட்டு என்ன வுட் பண்ணலாம். டோரை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு அப்புறம் டோர் வந்து ரொட்டேட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வீட்டில் போய் கவனிக்கணும். கிளிக் பண்ணி ஸ்பேஸை கிளிக் பண்ண ரொட்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ரொட்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கான மெட்டீரியல் கொடுப்போம். அவுட்டோர் இன்டோர் எது இருந்தாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இல்லை, கொஞ்சம் நமக்கு பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி. எனக்கு அவுட்டோர் தான் போகிறேன். அவுட்டோர் கொஞ்சம் நல்ல ஊட்டெல்லாம் இருக்கும். வந்து ஸ்டைப்ஸ் வந்து வெர்டிக்கலாக வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணி ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணி அதோட பிச் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது வெர்டிக்கலாக ஒரிஜினலாக ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி அதோட அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பிங் இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் கிளிக் பண்ணிட்டேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். அதோட ஷார்ப்னஸ் இதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரிலீஃப் பண்ணுறேன். இது கொஞ்சம் தெரியுது, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரிலீஃப் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் எடுத்து காக்கும். அந்த கிரெயின்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி காமிக்கும், ரெண்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னென்ன இதே தான் நான் விண்டோ கொடுப்பேன். விண்டோ மாறல. ஸோ ரெண்டு வேறு மெட்டீரியல் பார்க்க தான் ஒரே மாதிரி இருந்துட்டு டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ நான் முதல்ல வந்து டோர் ஓகே இருக்கு, இந்த கலர் தான் விண்டோக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ டோரை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி விண்டோவில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லா விண்டோ கலரும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃப்ரண்ட் அண்ட் சைடு மட்டும்தான், பேக் ரெண்டர் பண்ணலாம்.
இதோட கண்ட்ரோல் என்னென்னா, நம்ம ரைட் கிளிக் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் கிளிக் மவுஸ் பட்டன் வந்து ஓரியன்டேஷன் பை ரொட்டேஷன் லூமியான் ஒன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ரைட் மவுஸ் பட்டன் தான் ஓரியன்டேஷன். மூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண மூவ் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், இதோட ஓரியன்டேஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது எதுக்காகனா இது எல்லாமே ஒரே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, டோர் எல்லாமே. ஸோ இங்கே அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி அங்கே அட்ஜஸ்ட் ஆகிறது தான். ஓகே, பிரச்சனை இல்லை, இங்கே பிரச்சனை. ஓகே, இன்னைக்கு நம்ம ரெண்டர் பண்ண வேண்டியதுதான். ஓகே, கிளிக் பண்ணி முடிச்சுட்டு வந்து சேவ் பண்ணிப்போம். சேவ் ஸோ நிறைய பேருக்கு லைட் வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குறது எப்படி அப்படின்னு அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பெரிய வேலை கிடையாது, இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு தனியாக போடுறோம். இதே பில்டிங்கில் அது போடுறோம். சரி, ஓகே, நம்ம ஓகே அடுத்து ரெண்டர் பண்ணுறது ஃபோட்டோ. இப்போது இதுலேயே லூமியான்லேயே நம்ம என்னென்னா வாக் த்ரூ அனிமேஷன்லாம் பண்ணுவோம். அனிமேஷன் பண்ண நம்ம சேனலில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 1-2 அனிமேஷன் வீடியோ போட்டிருப்பேன். 1-2 கூட தான் போட்டிருப்பேன், ரொம்ப நாள் ஆச்சு போட்டு ஞாபகம் இல்லை. ஓகே, நம்ம இப்போது ரெண்டர் பண்ணுவோம். பொதுவாக நம்ம லூமியானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இமேஜ் ரெண்டர் பண்ணலாம், அட் த சேம் டைம் நம்ம வீடியோ அனிமேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மூவிங்கிறது தான் அனிமேஷன், வீடியோ வாக் த்ரூ. ஃபோட்டோ வந்து ரெண்டர். நம்ம இப்போ ஃபோட்டோ தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிங்கன்னா புதிய டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெண்டர் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ். இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டைல் கிரியேட் இப்போ இருக்கு பாருங்கள். புதுசாக ஒரு கேமரா செட் பண்ணுறேன், நானே செட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்ணுறது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது டிஃபால்ட்டாக அதில் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு இமேஜ் எடுத்தீங்கன்னு நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ண அந்த இமேஜ் வந்துடும். நீங்கள் செட் பண்ண அந்த வியூ வந்து இங்கே இமேஜாக வந்துடும். இந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த ஃபோட்டோவோட ஃபோக்கல் லென்த்து, அதே மாதிரி ரியல் ஸ்கைஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். இந்த இதை கிளிக் பண்ணி இப்போ ஆச்சுன்னா இந்த டே டைம் இது வந்து உங்களுக்கு மாற்றிக்கலாம். அதாவது என்ன வேணும் அப்படிங்கிறது. இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன், இந்த டே டைம் கிளிக் பண்ணுறேன். இது கஸ்டம்னா ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒன்று நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம ஒன்று வேணும் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பாருங்கள், இது ஒரு மாதிரி நம்ம ஒரு ரியலிஸ்டிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அதுவே இதை பாருங்கள். பார்த்திங்களா, அந்த இது சன்னோட ஷேடெல்லாம் அடித்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அதோட ப்ரிவியூ காமிக்கும், ரெண்டரை எப்படி வரும் அப்படிங்கிறது. ஒரு கொஞ்சம் அதோட ஒரிஜினாலிட்டி கம்மியாகி ஒரு ப்ரிவியூ காமிக்கும். இப்படி கிளிக் பண்ணிக்கலாம், உள்ளே எப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சும்மா இப்படி கிளிக் பண்ணால் இப்படி காமிக்கும். ஸோ அதுவே இதை பாருங்கள், இதை கிளிக் பண்ணும்போது அந்தளவு ஒரிஜினாலிட்டி இல்லை, ரியாலிட்டி இல்லை. ஸோ அது வந்து நம்ம இங்கே தான் செட் பண்ணணும் இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம அவ்வளோ டீப்பாக போக வேணாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதை 1 2 3 4 வியூஸ் இருக்குது. ஸோ அதை ஒன்று கிளிக் பண்ணிப்போம். அப்படி இல்லை, நீங்கள் கஸ்டம் கொடுத்தாலும் என்னென்னா, கஸ்டம் கொடுத்து பெருசாலாம் உள்ளே போகாதீங்க. ஜஸ்ட் இந்த கஸ்டம் ஸ்டைலில் போய் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த டே ரியலிஸ்டிக் இருக்குது, இன்டீரியர் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. ஸோ இதில் ரியலிஸ்டிக் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ரியலிஸ்டிக்கு டிஃபால்ட்டாகவே அதில் கொஞ்சம் ப்ரீசெட்ஸ் இருக்குது.
ஸோ அதுக்கு கீழே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அந்த உங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இதை இப்படி இந்த ரியலிஸ்டிக்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் இருக்க இந்த 4 இருக்குது பாருங்கள், இந்த 4 ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் ரோல் கிளிக் பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் இதை விடையும் இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படி, அதனால ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி என்னுடைய அந்த கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோலெல்லாம் நேரமே சொன்னது மாதிரி தான், அதே கண்ட்ரோல் தான். ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் மவுஸ் பட்டன். ஓகே, ரொட்டேட் பண்ணி ஃபோக்கல்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லாயிருக்கு. எஸ், ஓகே, நல்லாயிருக்கு. இதை வந்து நான் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் திரும்ப கிளிக் பண்ணுறேன். அப்போ இந்த இமேஜ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரே பிரச்சனை என்ன, இந்த ஹெட்டு தெரியுது பார்த்தீங்களா, இந்த பர்சனோட ஹெட்டு. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை போய் நேரமே சொன்னால இது வந்துட்டு பீப்புள் அண்ட் அனிமல்ஸ், இது கீழே அண்டரில் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணேன். டெலீட். ஓகே, இப்போ உங்களுக்கு இது வந்து கிளிக் பண்ணி ஓகே, இப்போ எல்லாம் ஓகே. இப்போ நான் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சன்னோட ஷேட் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இதில் வந்து ரியல் ஸ்கை இருக்கும், இல்லை சன் இருக்கும். ஸோ இந்த ரியல் ஸ்கைங்கிறதுனால இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் பார்த்தீங்களா, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த பக்கம் ஷேட் அடிக்கணும் அப்படின்னு. ஓகே, 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 எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ டேரக்ட் பார்த்தீங்களா, ரெண்டர் கிளிக் பண்ணியிருக்கலாம். எப்பவுமே இதை கொடுங்க, இந்த பிரிண்ட் கொடுங்க. ஓகேவா, இந்த இமெயில் டெஸ்க்டாப் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாகும். ஸோ நம்ம வந்து இந்த பிரிண்ட்டு தான் இப்போ கொடுப்போம். பிரிண்ட்டுங்கிறப்போ கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோலாம் அதிகமாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு 4 to 5 MB இல்லைன்னா ஒரு 60 MB அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த பிரிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் இமெயில் வேணால், ஸோ பிரிண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பிரிண்ட் கிளிக் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. பார்த்தீங்களா, 2வது. இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கு டைரெக்டாகவும் கொடுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த இமேஜ் கலர் கிரேடிங் ஒரு சின்ன ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இமேஜ் 2 ஆயிடுச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டர் பண்ண இமேஜ் இது பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்பிளாக அழகாக டிசைன் இவ்வளோ அழகாக தெரியுது. ஓகேவா, சூப்பராக. இது நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ அவங்க ஒரு பிளான் கொடுத்தாங்க, அந்த பிளானை டிசைன் பண்ணி நம்ம இதை அழகாக கிளைண்ட் சப்மிட் பண்ணலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கலர் கிரேடிங் எதாவது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அடிஷ்னல் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் ஒரு ஃபோட்டோஷாப்பில் பேசிக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறாங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பனில் நம்ம இமேஜை ஓப்பன் பண்ணிப்போம். இந்த இமேஜ் ஓகே, இந்த க்ராப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து ஒன்று பிரிண்ட் எடுத்து கொடுத்தோன்னா அதுதான் பெஸ்ட்டு. பிரிண்ட் எடுத்து பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா டேப்பில் காமிங்க. டேப் ஏதாவது இருக்குது அப்படின்னா
நம்ம இப்போ கம்மியாகவே டேபெல்லாம் கிடைக்கிது, செகண்ட்ஸில் வாங்கினாலும் ஓகே தான். ஓகே, நீங்கள் டேப்பில் இந்த இமேஜ் எல்லாம் கிளைண்ட்டு காமிக்கும்போது நல்லாயிருக்கும். ஐ மீன் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் காமிக்கும்போது நல்லாயிருக்கும். மொபைலில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். டேபில் இல்லை பிரிண்ட் எடுத்து காமிக்கிறதுக்கும் மொபைலில் காமிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அது முடிகிறவங்க அந்த மாதிரி பண்ணுங்கள், பிரிண்ட் எடுத்து கொடுங்க கிளைண்ட். ஓகே, இப்போ நான் என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், க்ராப் பண்ணிட்டேன் கரெக்டாக எனக்கு எவ்வளோ வேணுமோ. ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸஸ் பார்ட் தான், ஸோ நமக்கு தேவையில்லை. கரெக்டாக வீடு மட்டும் இருக்கிற மாதிரி க்ராப் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி, அதோட அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் தெரியும், கொஞ்சம் அழகுக்காகும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதுக்காக. ஓகே, இதை நான் பண்ணிட்டேன், க்ராப் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா அந்த ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோஷாப்பில் க்ராப் பண்ண முதல்ல ஃபில்டரில் போய் கேமரா ரா ஃபில்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இதில் இவ்வளோ தான் அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம். பிரைட்னஸ் வேணுமா, கொஞ்சம் எக்ஸ்போஷர் வேணுமா, பார்த்தீங்களா, எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வார்மாக வேணும், அதாவது கொஞ்சம் எல்லோயிஷாக வேணும் அப்படின்னா டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கூலாக வேணும்னா நமக்கு ஓகே தான், டெம்பரேச்சர் கொஞ்சம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஓகே, ரொம்ப கூட்டம். என்னென்னா கிளாரிட்டி, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், கிளாரிட்டின்னு இருப்பாரு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர்னு சொல்லும்போது இந்த டெக்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம பெயிண்ட் கொடுத்துருக்கோம், இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோன்னு வைங்களேன், இப்போ இந்த டெக்ஸ்டரில் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நான் ஜூம் பண்ணுறேன், அல்ட்டு கிளிக் பண்ணி ஜூம் பண்ணுறேன், ஜூம் ஆகும். இந்த டெக்ஸ்டர் நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை எடுத்து காமிக்கும். ஸோ டெக்ஸ்டர் இருந்தால் அது டெக்ஸ்டர்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு சேச்சுரேஷன் அந்த கலர்லாம் கொஞ்சம் எடுத்து காமிக்கும். நீங்கள் அந்த க்ரீனிஷ் அந்த கொஞ்சம் நல்ல தூக்கி காமிக்கும் கலர்லாம். ஸோ அதுக்காக ரொம்ப இது கூட்ட வேணும், ரொம்ப கூட்டியாச்சுன்னா அது நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது தான், வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம், இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி, ஐ மீன் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த ஷேடில் இதில் நாய்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நாய்ஸ் தெரியுது, இது கொஞ்சம். ஸோ இதை கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்னென்னா இந்த டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீட்டெயிலில் போய் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பண்ண வேணாம், கொஞ்சம் நாய்ஸ் பண்ணி கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கூட்டம் என்ன வேணும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பேசிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஷேடோ கூட்டிங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட். ஓகே, டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு ப்ளஸ்க்கும் புதுசுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளைண்ட்டு கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இதை ரீப்ளேஸ் பண்ண போதும் கடைசிட்டு, ஏன்னா நான் 22 டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் பாருங்கள், 22 மேக்ஸிமம், இது எப்போவுமே மேக்ஸிமம் வைங்க, இந்த 12 இருக்கட்டும். ஓகே, அவ்வளோதான், போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சது, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது லூமியனில் முதல்ல பண்ணது, செகண்ட். இந்த டிஃப்ரென்ஸ் புரியுது உங்களுக்கு, இது லூமியனில் ரெண்டர் பண்ணது, இது ஃபோட்டோஷாப்பில் பேசிக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது. இந்த கலர் பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ ஓகே, நம்ம அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணலாம். இதில் அவங்க ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாச்சும் கலர் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லை இந்த டிசைனை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓகே, அது அடிஷ்னல் சார்ஜ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை
ஃப்ரீயாக பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, அது உங்களுடைய ஒரு இது. ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்ஷனுக்கு எல்லாம் சார்ஜ் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் கிளைண்ட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் ஒரு 500 இல்லை 200 வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல கரெக்ஷன் எதுக்குமே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணாதீங்க. என்னுடைய சஜஷன் என்னென்னா, பொதுவாக நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ சார்ஜ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜ் வந்து இவ்வளோ தான். ஸோ இப்படி இதன் மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதன் மூலயமா ஒரு ஃப்ளோர் பிளானை வந்து நீங்கள் 3D டிசைன் பண்ணி ரெண்டர் பண்ணி கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில் ஒர்க் பண்ணுறது எப்படி, ஸோ வீடியோ அனிமேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், அதுக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எந்த டவுட்னாலும் சொல்லுங்கள், ஷார்ட்ஸாக வாச்சும் அதை போடுறேன்னா. அது போக ஏதாச்சும் என் சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் அதை வந்து கரெக்ட் பண்ணுறேன். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இறைவன் நாடினால் இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம்.